மோடி அவர்கள் முதல் முறையா எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ, உடனே முதலமைச்சராரோ, முதல் தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராரோ, அதே மாதிரியே இவரும் வந்து முதல் தடவையா எம்எல்ஏ ஆகி அவரை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதனால நாட்டு மக்கள் என்ன தெரிவிக்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்த் இந்தியா பார்ட்டி கிடையாது, இது வந்து ஆல் ஓவர் இந்தியா பார்ட்டி. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் தன்னோட பிரசன்ஸை, எப்படி காங்கிரஸ்க்கு ஒரு பிரசன்ஸ் இருக்கு, அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது அடுத்த விஷயம். ஆனாலும் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு 19% வாக்கு வங்கி 24ஓட வெற்றி வந்து 26ல கட்டாயம் பிரதிபலிக்கும். ட்ரை பண்றது எதிர்கட்சி ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து ஒரு புதிய தலைவரை தேடுறாங்க. 50 வருஷமா ஒரே ஆட்சியில் இருந்துட்டே இருக்காங்க, ஒரே கட்சி மாற்றி மாற்றி. அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சங்கர், பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட். அவரை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நிறைய கேள்விகள் இருக்கு. 5 மாநில தேர்தல் கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அது வந்து எந்த மாதிரியான இடம்னா, எங்கெல்லாம் வந்து திரும்பியும் வர முடியாது, கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி விட்டு மீண்டும் எப்பவுமே பாஜக தான் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க வட மாநிலங்கள்ல. குறிப்பா 3 இடங்கள்ல நல்ல பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி தான் பெற்றுட்டாங்க, எப்பவுமே போலதான், எல்லா கட்சியும் மாறிதான், 4 முறை ஒருவர் முதலமைச்சரா இருக்காரு, 5ஆம் முறையும் அவரே போட்டுருவாங்க அப்படின்லாம் நினைக்கும் போது முன் எப்போதுமே இல்லாத அளவுக்கு ஒரு சடன் ட்விஸ்டா மோகன் யாதவ் அப்படிங்கிறவரை முதலமைச்சரா மாத்துறாங்க. நீங்க இதாவது பரவாயில்ல, ராஜஸ்தானில் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவா இருக்கிறவர் முதல்வரா போறாரு. இத்தனைக்கும் அங்க ஆல்ரெடி முதல்வரா இருந்த வசுந்தரா ராஜே ஆல்ரெடி அவங்க வந்து இருக்காங்க, கேண்டிடேட்டா அவங்க வராங்க. அதை தொடர்ந்து சத்தீஸ்கர்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஜனநாயகத்தின் முதன்மையாக முதல் பழங்குடியின முதலமைச்சரா ஒருவர் வராரு. சோ இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க as a political analyst? இதெல்லாம் எதை காட்டுகிறது, எதை நோக்கி பாஜக பயணிக்கிறது? இது ஒரு நல்ல கேள்வி. பிஜேபி ஒரு வித்தியாசமான அணுகுமுறையான ஒரு கட்சி. மற்ற எல்லா பார்ட்டியும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். மற்ற எல்லா பார்ட்டி கம்பேர் பண்ணும்போது பிஜேபின்றது ஒரு கட்சி வந்து ஒரு தனித்துவமான கட்சி மற்ற எல்லா கட்சியோட. என்ன காரணம்னா, இப்போ ஒரு விஷயத்துல அவங்க வந்து நிரூபிக்க நினைக்கிறாங்க. அப்படி என்னன்னா, நாங்க வந்து சாமானியர்களுக்கான கட்சி அப்படின்றதுக்காகவே இந்த முக்கியமான நீங்க கேட்ட கேள்வியில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 3 முதலமைச்சர்களும் ஒரு புது முதலமைச்சர்கள். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல இருக்க ஒரு முதல் டைமா ஒரு எம்எல்ஏ ஆனவர், அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. அதுல ஒரு பியூட்டி இருக்கு. அதுல என்ன விஷயம்னா, எப்படி மோடி அவர்கள் முதல் முறையா எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ, உடனே முதலமைச்சராரோ, முதல் தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராரோ, அதே மாதிரியே இவரும் வந்து முதல் தடவையா எம்எல்ஏ ஆகி அவரை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதனால நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன தெரிவிக்கிறாருன்னா, நாங்க வந்து எல்லாருக்குமான கட்சி, நாங்க வந்து ஒரு பெரிய பணக்காரா இருந்தாதான் வந்து முதலமைச்சர் ஆக முடியும், இல்லாட்டி ஒரு பெரிய ரொம்ப வருஷமா இருந்தா முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு ஒரு கட்சிக்காக பாடுபட்டவர் யாரா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அவங்க நாங்க முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்றத ஒரு எண்ணத்தை கொண்டு வராங்க. 2வது சோசியலிசம் கொண்டு வராங்க. அதாவது எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் எங்க கட்சியில ஒரு மதிப்பு உண்டு அப்படின்ற காமிக்கிறதுக்காகவும் கூட இதை இந்த வாட்டி அவர் செலக்ட் பண்ணிருக்கலாம். மேபி ரொம்ப பொலிட்டிக்கலா வசுந்தரா ராஜேஷ் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலாவே பல வருஷமா இருக்காங்க, பல வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, ரெண்டு டைம் அவங்க முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அவங்கள நீக்கிட்டு இவங்களை கொடுக்கறாங்க, இவரை கொடுக்கறாங்க அப்படின்றது காரணம் வந்து, நாங்க வந்து எல்லாருக்குமான ஒரு கட்சி, ஒரு சாதாரண மனிதர் கூட ஒரு முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இருக்கலாம். மேபி இந்த ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும். மத்திய பிரதேஷ்ல கூட சௌஹான் வந்து 18 வருஷமா ஒரு முதலமைச்சர் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் முதலமைச்சர் இருந்திருக்காரு. அவருக்கு அடுத்தது ஒருத்தர் புதுசா ஒரு ஆளை கொண்டு வராங்க. அதாவது அடுத்த ஜெனரேஷனை மோடி அவர்கள் ரெடி பண்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த எப்படி அத்வானி இருந்தாரு, அப்புறம் வாஜ்பாய் இருந்தாரு, அதுக்கப்புறம் மோடி வந்தாரு, அது மாதிரி அடுத்த ஜெனரேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் ஒவ்வொரு ஸ்டேட்லயுமா புது முகங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. எப்படி தமிழ்நாட்டுல அண்ணாமலை அது அறிமுகப்படுத்துறாங்களோ, அண்ணாமலை எங்க இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது, அவர் இங்க வந்து தலைவர் ஆகிற வரைக்கும். அதே மாதிரிதான் அந்த ஸ்டேட்லயும், ராஜஸ்தான்லயும் சரி, மத்திய பிரதேசத்திலும் சரி, சத்தீஸ்கர்லயும் அதே மாதிரி ஒரு புது ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. அதுவும் ஒரு மலைவாழ் ஜாதி இடத்தை சேர்ந்தவரை சத்தீஸ்கர்ல வந்து முதல் தடவையா யாருமே பண்ணாத ஒரு காரியத்தை இந்த வாட்டி அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு பொறுத்தவரையும் பிஜேபி வந்து 24
பக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இதை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. சார், நீங்க பேசும்போது ரொம்ப அழகா சொன்னீங்க. பிஜேபி வந்து கிட்டத்தட்ட 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நோக்கி செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல மேலும் கூட இதை வந்து எதிர்கட்சிகளின் பார்வையாக இதை வந்து ஒரு அரசியல் சார்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வாக்கு வங்கிக்காக செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட, அண்ணாமலை 2024 அந்த தேர்தல்ல எந்த மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு சார்? அது வந்து வெதர் அவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கர்நாடக தேர்தல் நடந்தது, அங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு. தெலுங்கானா நடந்தது, அங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு. சோ தமிழகத்தில் நடக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு ரோல் அண்ணாமலைக்கு காத்திருக்கு? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை தேர்தலுக்கு முக்கியமான காரணமே தமிழ்நாட்டில், சவுத் இந்தியால முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு பிஜேபியை வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிரசன்ஸ் இருக்கு. ஒரு ஆசை வந்து மோடி அவர்களுக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்த் இந்தியா பார்ட்டி கிடையாது, இது வந்து ஆல் ஓவர் இந்தியா பார்ட்டி. இந்தியாவுக்கு எல்லா மாநிலங்களும் தன்னோட பிரசன்ஸை, எப்படி காங்கிரஸ்க்கு ஒரு பிரசன்ஸ் இருக்கு, அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது அடுத்த விஷயம். ஆனாலும் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு 19% வாக்கு வங்கி ஆல் ஓவர் தி ஸ்டேட்ல இருக்கு அவங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பிஜேபியும் ஆல் ஓவர் தி பார்ட்டி, ஆல் ஓவர் இந்தியால ஒரு முக்கியமான ஒரு கட்சியா கொண்டு வரணும். நாட் ஓன்லி நார்த் இந்தியா, சவுத் இந்தியாலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே தான் முக்கியமா தமிழ்நாட்டுல அண்ணாமலையை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்ன 24ல எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்றாங்க 3 சீட்டு 4 சீட்டு அப்படி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் அண்ணாமலை தனியா நின்றாலே, பிஜேபி தனியா நின்னாலே குறைந்தபட்சம் 7-8 சீட்டு மேல வாங்க முடியும்னு நம்பிக்கை இருக்கு. தனியா நின்று பார்க்கணும்ன்ற ஒரு ஆசையும் வந்து அண்ணாமலைக்கு இருக்குது எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டிஸை பார்த்தா ஒரு தனியா நின்று தன்னோட பெரும்பான்மை காமிச்சாகணும், தமிழ்நாட்டுல பிஜேபி என்ன அப்படின்றது காமிச்சாகணும், அடுத்து மோடியோட செல்வாக்கு என்ன அப்படின்றது காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தெரிஞ்சு 24ல இருந்து சென்டருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 சீட்டாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. இந்த 24ஓட வெற்றி வந்து 26ல கட்டாயம் பிரதிபலிக்கும். ட்ரை பண்றது எதிர்கட்சி ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து ஒரு புதிய தலைவரை தேடுறாங்க. 50 வருஷமா ஒரே ஆட்சியில் இருந்துட்டே இருக்காங்க, ஒரே கட்சி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கு. அதுல இருந்து ஒரு மாற்றமா ஒருத்தர் வரணும், ஒரு தலைவரை வந்து இந்த தமிழ்நாட்டுல தேடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாரான்னு என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணாமலைக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கு. 24 சரி 26லயும் மக்கள் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. சார், மக்கள் வந்து 2024ல கண்டிப்பா ஒரு 7-8 சீட்டு அண்ணாமலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தனித்து நின்றாலே. அதை தாண்டி 2026ல மிக பெரும் ஒரு நம்பிக்கையை அண்ணாமலை மீது மக்கள் வைத்துள்ள காரணத்தினால் அண்ணாமலை வந்து ஒரு எதிர்கட்சியாக அந்த அளவுக்கு உயர்வாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கூட்டணிக்கு போகலாம் போக வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் அவங்க கருத்து சொல்றாங்க. மக்கள் வந்து 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றா ஒரு தலைவரை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்றீங்க. கூட்டணி கட்சிகளுடன் பயணிக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு திராவிட கட்சியை தான் சூஸ் பண்ற அந்த கட்டாயத்துல இருக்காரு. அப்படி அவர் சூஸ் பண்ணா ஊழலுக்கு எதிரான ஆட்சி அப்படிங்கறத அவர் சொல்லும் போது பேலன்ஸ் பண்ண முடியுமா சார்? ஊழல் அரசியல் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ கூட லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இந்த இதுல சத்தீஸ்கரோட ஒருத்தர் வந்து காங்கிரஸ் எம்பி வந்து மாட்டியிருக்காரு. 250 கோடி ரூபாய் அவரோட இதுல இருந்து எடுத்து ஒடிசால இருந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து பிரதமரே வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு, எக்ஸ் பக்கத்துல போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பிஜேபி வந்து 10 வருட காலத்துல எந்த ஒரு மினிஸ்டர் மேலையும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு எந்த எதிர்கட்சியால, காங்கிரஸாலேயோ இல்லாட்டி வேற எந்த கட்சியினாலையும் நிரூபிக்க முடியல. அதனாலதான் பிஜேபி வந்து மக்கள் வந்து ஒண்ணு நம்பிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஏன் வந்து பிஜேபி தனியா நிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா, மக்கள் ஆசைப்படுறாங்க. நான் ஆசைப்படுறதை விட மக்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்னு நீங்க நான் எதுக்காக நான் அப்படி சொல்றேன்னா, கடந்த தேர்தல் 2021 தேர்தல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டசபை தேர்தல்ல சென்னையில வாக்களித்த சதவீதம் பாத்தீங்கன்னா 50% மக்கள், ஜஸ்ட் 50% தான் போலே ஆயிருக்கு. மிச்சம் 50% மக்கள் போல் பண்ணவே இல்லை. என்ன தோணுது இதுல இருந்து? மக்கள் வந்து ஒரு விரக்தியில இருக்காங்க. எப்படி போட்டாலும் இந்த 2 கட்சி மாத்தி மாத்தி வரப்போகுது. ஒண்ணு திமுக வரப்போகுது இந்த வாட்டி, அடுத்த வாட்டி அதிமுக வரப்போகுது. இவங்க கொஞ்ச நேரம் கொள்ளடிச்சு போவாங்க, அடுத்தது அவங்க கொஞ்ச நேரம் கொள்ளடிச்சு போவாங்க. அப்படின்ற ஒரு எண்ணத்துல மக்கள் வந்து ஓட்டு போறதுக்கு விரும்பல. மக்கள் தமிழ்நாட்டோட ஒரு கேபிட்டல்லே போட மாட்டான்றாங்கன்னா அதுக்கு என்ன ஒரு அர்த்தம்? மக்களுக்கு வந்து இந்த தேர்தல்ல அந்த அளவுக்கு ஈடுபாடு, இந்த 2 கட்சிகள் மேல அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. புதுசா ஒரு ஆளை தேடுறாங்க மக்கள். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை சரியான நேரத்துல வந்திருக்காரு. பிஜேபி வந்து சரியான நேரத்துல ஒரு தலைவரை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை will do a difference. இந்த 2 பேருக்கு ஒரு மாற்று கட்சியா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால 26 நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலையை வந்து தனியா நின்னா அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.
கூட்டணின்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஊழல்ன்ற அந்த ஒரு ஃபேக்டர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் பிஜேபியை. ஆனா போக போக எலெக்ஷன் கூட்டணி இருக்கும். கூட்டணி அப்ப தேர்தல் நெருக்கத்துலதான் அது நமக்கு தெரிய வரும். அது வந்து கூட்டணி வைக்க போறாங்களா, கூட்டணி வைக்க போறது இல்லையா, யாரோட கூட்டணி, எத்தனை சீட்டு, அது எந்த இடம், அதெல்லாம் வந்து டிசைட் பண்ண போக போக. ஆனா தனியா ஒரு பெரும்பான்மை காமிக்கணும்னு அண்ணாமலை விருப்பப்படுறாரு. இந்த 24 தேர்தல் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான தேர்தலா இருக்கும்.